வந்து சவுண்டாக வந்து பாட்டு போட்டோன்னே செமையாக டென்ஷன் ஆகிறாகவும் எதுக்காக இவ்வளோ சவுண்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. என்னங்க இதெல்லாம் அநியாயமாக இருக்குது, நான் சவுண்டு கூட வைக்கக்கூடாதா அப்படின்னு. ஆமாம் வைக்கக்கூடாது அப்படின்னோடனே இங்கே பாருங்கள் சும்மா ஓவராக பண்ணாதீங்க புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரி இந்த கதவை திறக்கிறதுக்கு என்னதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இங்கே பாரு நீ ஓவராக பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ கதவை திறக்கவே முடியலையே, இது மட்டும் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் வேணும் வந்து அப்படியே கதவை மூடிங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. உடனே ராகு செமையாக டென்ஷன் ஆயிரு கதவை போட்டு உடைக்கிறாரு. அடுத்து வந்து கதவு வந்து ஓப்பன் ஆகிடுது. போறியா இப்போ அப்படி சொல்லி சொன்னோன்னே நான் தான் இந்த ஆஃபீஸில் வந்திருக்கேன் நான் இப்போயே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கரெக்டாக வந்து அந்த போஸ்டர்லாம் பார்க்குறாங்க. அபியோட போஸ்டர் அங்கே ஒட்டி இருக்கிறத. நான் பாட்டு மட்டும் பாடக்கூடாது, எனக்கு அந்த உரிமை கிடையாது, ஆனால் வந்து என்னோடய போஸ்டர் மட்டும் இங்கே ஒட்டியிருக்கலாமா அப்படின்னோடனே செமையாக டென்ஷன் ஆகி கிழிச்சு போட்டுறாரு. ஒன்று கிழிச்சிட்டிங்களா இருங்க இன்னொன்னே கிழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து கிழிச்சு விட்டுறாங்க. இங்கே பாருங்கள் உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கவே பிடிக்கல, ரொம்ப இரிட்டேட் பண்ணுறீங்க, உங்களை பார்க்கவே பிடிக்கல, இந்த ஊரில் இருக்கவும் பிடிக்கல, இதுக்கப்புறம் இந்த ஊரில் நான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ராகவ் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அபி போகிறாங்களா இந்த ஊரை விட்டுன்னு சொல்லிட்டு. ஆகாஷ் வந்து அணுக்கிட்ட வந்து லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறாரு. நான் ரொம்ப பயந்துடுறேன் உங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஒன்றும் இல்லைடா, எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் உங்களை நான் விரும்புகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் கொடுத்து அவங்களை ப்ரப்போஸ் பண்ணுறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் கேட்குறாங்க. நான் சொல்கிற பதிலுக்கு உடனே ஆகாஷ் சரிங்க நீங்கள் எவ்வளோ டைம்னாலும் எடுத்துக்கோங்க, ஆனால் உங்களை நான் விரும்புறது நிஜம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அணுவும் குழப்பத்தில் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க, அபி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி நம்ம ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அணுவை. அணு வந்து தங்கச்சிக்காக சரி வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணுமே சொல்லிட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து ஊருக்கு போகும்போது வந்து அபி வந்து மனசை மாற்றிக்கிறாங்க. இந்த மாதிரி அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, நம்மளும் ஊருக்கு போய் கஷ்டப்படுத்தக்கூடாது, நம்மளே இங்கேருந்து ஏதாவது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம், ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சொல்கிறாங்க. அதுக்கெலாம் நிறைய பணம் தேவைப்படணுன்னே சரி நம்ம பாய் கடையிலேயே நம்ம வந்து சமையல் பண்ணலாம்னு சொல்லிட்டு சமையல் பண்ணி ஆர்டர் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அஞ்சலிக்கும் வந்து முரளிக்கும் வந்து வெட்டிங் ஆனிவர்சரி வந்து வருது. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த வெட்டிங் ஆனிவர்சரிக்கு ஃபுட்டு வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இந்த ஃபுட்டை வந்து ஆர்டர் வந்து கொடுக்கலாம் நம்ம அபிக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து சொல்கிறார் ராகவ் கிட்ட. ராகவும் சரின்னு சொல்லிட்டு சம்மதிக்கிறாரு. அந்த பேரில் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம அபி அங்கே வராங்க. அபியை பார்த்தோன்னே வந்து ராகவ் வந்து கொஞ்சம் நேரம் தன்னையே மறந்துடுறாரு. அந்தளவு வந்து அபியை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். இந்த சூழ்நிலையில் அபி என்ன பண்ணுறாங்க, கேட்ரிங்காக எல்லாமே வந்து ஃபுட்டெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து சரி அஞ்சலியோட மேடமோட வீட்டுக்காரி யார் நம்ம பார்க்கணுமே சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பார்க்க முடியாமல் போயிடுது. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ராகவுக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸு எல்லாருமே என்ன எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாருமே கொடுக்குறாங்க. அப்போ அபியும் கொடுக்குறாங்க. அபி கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க, அபி வந்து ராகவ் வந்து எடுக்க போகிறாரு கூல்ட்ரிங்க்ஸை கையில். அப்போ அபி இதில் சுகர் போட்டிருக்கு, உங்களுக்கு சுகர் போடக்கூடாதுல்ல, அதுக்கு நான் வேறு எடுத்துகிட்டு வரேன், இது சாப்பிட்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துகிறாங்க. அதனால் அபி வந்து ரொம்ப அக்கறையாக ராகவ் மேலே இருக்கிறத பார்த்துட்டு ராகவ் வந்து ஒரு கணம் வந்து தண்ணியும் மறந்துடுறாரு. வந்து அஞ்சலி சொன்னதை வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அக்கா சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அபியை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருப்பாங்க, அவள் அக்கறையானவன் அன்பானவன் சொல்லிட்டு அதெல்லாம் யோசிச்சுட்டு ராகவ் வந்து யோசிக்கிறார்.